ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். நம்ம ஊரில் நடந்த திருவிழாவோட டே 9 வந்துட்டு ஃபுல் வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்கள், நல்லா இருக்கும். அப்படியே நம்மளும் நடந்து ராட்டின தொட்டிக்குள்ளே வந்தாச்சு. என்னோடய ஸ்லிப்பர் வந்துட்டு முந்தானத்து திருவிழாவுக்கு வரும்போது தான் வந்துட்டு பிஞ்சு போச்சா. ஸோ அதனால் எது எடுத்தாலும் 200ரூபான்னு சொல்லிட்டு செருப்பு போட்டிருந்தாங்க. இதுக்கெலாம் தான் பார்த்துட்டு இருந்தோம். என் ஹஸ்பண்ட் எடுப்பா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்களா. ஆனால் எனக்கு இந்த மாதிரி ஹீல்ஸ் வச்சதெல்லாம் நான் போட மாட்டேன். ஸோ அதனால் அப்படியே வந்துட்டு அவாய்ட் பண்ணியாச்சு. பாப்பா வந்துட்டு இந்த ஜம்பிங் இதில் வந்துட்டு போகணும்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு அடம் பிடிச்சிட்டு இருந்தாளா. அது இப்போ வளரல, அதனால் அவளை தனியாக அனுப்ப முடியாது. இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறமா அதில் போய்க்கலாம் பாப்பான்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க அப்பாவும் பாப்பாவும் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரெயின் இருக்கும் பார்த்தீங்களா, ட்ரெயின் ராட்டினத்தில் வந்துட்டு போயிருந்தாங்க. பாப்பா ஃபர்ஸ்ட் டைம் போகிறாங்க. கொஞ்சம் கூட பயன்றதே இல்லைங்க. அவ்வளோ ஒரு சிரிப்பு, அவ்வளோ ஒரு சந்தோஷமாக வந்துட்டு போனாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப ஹாப்பியாகவே இருந்துச்சு. அவங்க அப்பா கூட போகிறனால அலோவ் பண்ணோம், இல்லாட்டினா அலோவ் பண்ணியிருக்க மாட்டோம். அப்படியே வந்துட்டு எனக்கு ராட்டினம்லாம் பெருசாக பிடிக்காதுங்க. நான் ஷார்ட்ஸ்லேயே வந்துட்டு சொல்லியிருப்பேன். எனக்கு ராட்டினத்தில் போனாலே வாமிட் வந்துடும், தலை சுத்தம். என்ன மாதிரி யாருக்கெல்லாம் ராட்டினத்தை பார்த்தாலே தலை சுத்தன்றவங்களாம் கமெண்ட்டில் வந்துட்டு சொல்லுங்கள். அவங்க 2 பேர்த்தையும் ஏற்றி விட்டுட்டு நான் பின்னாடி இருக்கிற எல்லா ராட்டினத்தையுமே வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஒன்று அவ்வளோ ஒரு சூப்பராக அப்படியோ அப்பா சுற்றுது. அவ்வளோ ஒரு பயமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. ஆனால் எப்படி தான் எல்லோரும் போகிறாங்கன்னு தெரில. அவ்வளோ ஒரு என்ஜாய் பண்ணி போயிட்டு இருந்தாங்கங்க. இன்றைக்கு இவ்வளோ கூட்டம்னா நாளைக்கு அதை விட அவ்வளோ கூட்டம் வரும். நாளைக்கு போகிறதுக்கே இடமே இருக்காது. ஸோ அதையுமே வந்துட்டு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். அந்த ராட்டினத்தெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது. நான் ஆத்தாடி அந்த இடத்துல தொங்குற மாதிரி இருக்குது. இது புதுசாக இருக்குல்ல, இது புதுசாக இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி தான் இவன் இந்த தடவை இறக்கியிருக்காங்க. இவன் பேர் கூட என்னன்னு தெரியல. ஆனால் இவனை பார்த்தாலே எல்லாரும் பயப்படுறாங்கங்க. இவன் அந்த இதில் போகிறதுக்கே அள்ளு விடுது. அந்த அளவுக்கு அப்படியே கத்துற சத்தம்லாம் காது கிளி அவ்வளோதான் கேட்குது. அந்த ஹைட்டில் போய் ஏற்றி நிற்கிறாங்க. எப்படி இதில் ஏறி ஐயோ அப்பா முடியல, அப்படிதான் இருந்துச்சு. ஒரு வழியாக அப்பாவும் பாப்பாவும் ட்ரெயினில் இருந்து வந்துட்டாங்களா. பாப்பா மூஞ்சி பாருங்கள் எப்படி இருக்கான்னு கொஞ்சம் கூட ஒரு இதே கிடையாது. அந்த மாதிரி சூப்பராக வந்துட்டு போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டாங்க. நானுமே அப்புறம் இதை கொஞ்சமாக ஒரு வீடியோவை எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டு ஒரு ரவுண்ட் வந்துட்டு சுற்றிட்டு இருந்தோம். நான், அம்மா, அப்பா, பாப்பா, அவங்க அப்பா தான் போயிடணும். தங்கச்சி வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. பாப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கா. அதனால வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. ஸோ அதனால தான் தங்கச்சி எல்லாமே வர முடியல. அதுக்கப்புறம் அப்படியே 1 by 1 அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தோம். நேற்று தங்கச்சி கூட என் ஹஸ்பண்டும் பாப்பா வந்துட்டு போன ராட்டினம் வந்துட்டு இதுதான். ஸோ அப்படியே வந்துட்டு சுற்றிட்டு இருந்தோம். தெரிஞ்சவங்க நிறையா பேர் வந்திருந்தாங்கங்க. நம்ம சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க, என் கூட படித்தவங்க. இந்த மாதிரி டயத்தில் தான் எல்லாரையுமே வந்துட்டு பார்க்க முடியுது. எல்லாருக்கும் மேரேஜ் ஆகி குழந்த இதெல்லாம் இருக்குது. என்ன மாதிரி என் கூட படித்த பொண்ணு பாதி பேத்துக்கு இன்னும் மேரேஜே ஆகலை. எல்லாருமே வந்துட்டு படிச்சுட்டு இருக்கிறாங்க, பாதி பேர் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களெல்லாம் பார்த்து பேசும்போது என்ன ரம்யா உனக்கு ஒரு குழந்தையா அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் பேசி ஃபன் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு போயிட்டு இருந்தோம். கூட்டம்னா கூட்டம், சொன்ன மாதிரி அளவு இல்லாத கூட்டங்க. அத்தா கிட்டக்க
இப்படி தாங்க ஒருத்தவங்களும் சட்டி எடுக்க வரும்போதும் சரி, சட்டி வளர்க்க வரும்போதும் சரி, ஆத்தா முன்னாடி நின்று ஆடுற ஆட்டத்தை பார்க்குறதுக்கு அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிச்சு போயிடும். அந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா பார்த்து ஃபோட்டோ வீடியோ எல்லாமே எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டு திருவிழா கடைங்களுக்கு வந்தாச்சு. நிறையா கடை போட்டிருந்தாங்கங்க, எக்கச்சக்கமான கடை போட்டிருந்தாங்க. போன டைம்லாம் இந்த மாதிரிலாம் கடைலாம் கிடையாதுங்க. இந்த டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்போயுமே திருவிழா அன்னைக்கு தான் வந்துட்டு கடை போடுவாங்க. ஸோ ஆனால் இப்போ திருவிழா நாள் அதுக்கும் நாள் 2-3 நாளுக்கு முன்னாடியே வந்துட்டு நிறைய கடை வந்துட்டு போட்டுட்டாங்க. அப்போ தான் நானும் நினச்சேன் நம்ம கூட பேசாட்டி ஒரு கடை கூட போய் போட்டுருக்கலாமோ அப்படி சொல்லிட்டு. ஏன்னா நம்மக்கிட்ட ஸ்டாக்குமே இல்லையா, ஸோ அதனால வந்துட்டு கடை போட முடியல. இந்த மாதிரி இயரிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடியோ கால் மூலயமா போயிட்டு இருந்துச்சுங்க. ஒன்றும் சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி கீ செயின்ஸில் பேர் எழுதுறது, இந்த மாதிரி திருவிழாவுக்கு வந்துட்டாலே இந்த மாதிரி கடைகள் நம்ம வெளியில் நம்ம நார்மல் டேஸில் போகும்போது எத்தனை கடை பார்த்துருந்தாலும், ஆனால் இந்த மாதிரி டயத்தில் வந்துட்டு அது ஒன்று ஒரு மாதிரி ஸ்பெஷலாக தாங்க தெரியும். இது என்னடா இந்த கடையில் இவ்வளோ ஒரு கூட்டம்னு பார்த்தா, இங்கே பாருங்கள் இருக்கிற எல்லா பாட்டில்லையுமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு க்ரியேட்டிவிட்டி பண்ணி அதையுமே வந்துட்டு சேல் பண்ணுறாங்க. சூப்பராக சேல் ஆகிட்டு இருந்துச்சு. எனக்குமே நல்ல ஐடியாவாக தான் இருந்துச்சு. அப்படியே நாங்களுமே போயிட்டு ஒரு கடையில் நின்று கண்ணாடி வளையல் போட்டிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதுவும் திருவிழா கண்ணாடி வளையல்னால் அதுக்குன்னே ஃபேன் பேஜ் நிறையா இருக்குது. அப்படியே வளைவியும் போட்டு அப்படியே நடந்து அப்படியே எனக்கு இந்த மாதிரி கடைங்களை பார்க்குறதுக்கு ரொம்ப 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 ஆசைப்படுவேன். நான் வாங்கலைனாலும் கூட ஒன்று எனக்கு பார்த்தா அந்த மாதிரி பிடிக்கும். அப்படியே வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு வாட்ச் கேட்டாங்களா, ஸோ அவங்களுக்குமே ஒரு வாட்ச் வந்துட்டு வாங்கி கொடுத்தேன். மேக்ஸிமம் நீங்கள் இந்த மாதிரி கடைகள்லாம் என்னமாவது வாங்க போகும்போது தயவு செஞ்சு யாருக்கிட்டையுமே வந்துட்டு பார்கெயின் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி டயத்தில் தான் ஏதோ 10-20 கிடைக்கும். ஸோ அதையுமே நம்ம வந்துட்டு பார்கெயின் பண்ணணும்னா அவங்களுக்கு வந்துட்டு அதுலேயும் சுத்தமாகவே ஒன்றுமே கிடைக்காதுங்க. ஸோ அதனால தான் ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டாக தான் சொல்கிறேன். அப்புறமேட்டு பாப்பாவுக்கும் ஒரு கூலிங் கிளாஸ் வாங்கி போட்டுவிட்டோன்னா பார்த்தீங்கன்னா அவங்க மாதம் அவங்க அப்பா கூட சேர்ந்து வந்துட்டு இருந்தாங்களா, அவ்வளோ ஒரு க்யூட்டாக கை தட்டிகிட்டே வந்துட்டு இருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. அப்படியே நாங்களும் சுற்றி பார்த்து முடிச்சதுக்கப்புறமா அப்படியே வீட்டு பக்கத்து கிளம்பியாச்சு. ஏன்னா மணியும் ஆயிடுச்சு, பாப்பாவுக்கும் சாப்பாடு ஊட்டணும் இல்லையா. ஸோ அதனால தான் டே 8 எங்களுக்கு இப்படி தாங்க போச்சு. டே 9 அதாவது திருவிழா அன்னைக்கு எப்படி போச்சுன்றதா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். பாப்பா அந்த கண்ணாடியை கலட்டவே இல்லைங்க, அதை போட்டுட்டு அவ்வளோ அழகாக சுற்றிட்டு இருந்தாங்க. இதில் என்னன்னா அவங்களுக்கு கண்ணு வந்துட்டு அதாவது அந்த கண்ணாடியோட கலர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெட் கலராக வீட்டுக்கு வந்துட்டு அவங்க பண்ண அட்ராசிட்டி பார்க்கணுமே. ஸோ என்னென்னா பார்த்தீங்கன்னா அந்த பலூன் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அந்த லேசன் போட்டது இது இந்த டைம் வந்து புதுசாக இருக்குது. ஸோ அதனால் பாப்பாவுக்கு வாங்கி கொடுத்துருந்தேன். நான் அதை வாங்கின காரணம் அவருக்கும் ஒரு 50 ரூபாய் கிடைச்சா போதும் அப்படின்றனால தான் அதை பாப்பா பார்த்து ஒரே பயம் அப்படி சொல்லிட்டு நாங்களுமே வந்து வீட்டுக்கு வந்துட்டு இந்த டைம் பொம்மைங்க எல்லாமே இந்த டைம் அதிகமாக போட்டிருந்தாங்க. எது எடுத்தாலும் 100 ரூபான்னு சொல்லிட்டு அவ்வளோ பொம்மை போட்டிருந்தாங்க. நம்ம கிட்ட ஆல்ரெடி வீட்டில் பொம்மை நிறையா இருக்குது, வீட்டில் வைக்கிறதுக்கும் இடம் இல்லையா, நம்ம வீட்டுக்கு வீடுனால சரின்னு சொல்லிட்டு அப்படியே வந்தாச்சு. பசங்கள்லாம் செம்மையாக ஜாலியாக வைப் பண்ணிகிட்டு இருந்தாங்களா, அதையும் பார்த்து வீடியோ எடுத்ததுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா பாப்பா இப்படி தான் உட்காரவும் முடியல, நடக்கவும் முடியல. அவங்க அந்த கண்ணாடியை போட்டுட்டு அவங்களால ஸ்டெப் எடுத்து வைக்கவே முடியல. எல்லாரும் அவங்கள கலாய்ச்சிட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே நின்றுக்கிட்டு என்னைய வாமான்னு சொல்லி கூப்பிட்றாங்க, வான்னு. ஏன்னா அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, அந்த ஒரு மாதிரி இருட்டாக தெரியும் இல்லைங்களா. ஸோ அதனால உடனே அவங்க அப்பா போய் தூக்கிட்டு வந்தாங்க. அவ்வளோதாங்க. அப்படியே நாங்களுமே சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு கிளம்பி வந்துட்டோம். அம்மா வந்துட்டு இட்லியும் கார சட்னி வந்துட்டு வச்சுருந்தாங்களா, பாப்பாவுக்கு கார சட்னினா ரொம்ப பிடிக்குது. ஸோ அதை மட்டும் ஊற்றி வச்சுட்டு அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு நம்மளுமே வீட்டை பக்கத்து கிளம்பி வந்தாச்சு. லியோ தான் பாவம் ஒத்தையில் விட்டு இருப்பான்.